நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணியில் சவாலே சமாளி, இதான் தனுசுக்கு. ஏற்கனவே 8ல் ராசி அதிபதி இருக்கிறதுனாலேயே இது உங்களுக்கு உண்மையா பொருந்தும். அது மட்டும் இல்லாத நிதானம் நிம்மதியை தரும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. கோபம் நிறைய வரும். உண்மைக்கு மாறா நடக்கும்போது உங்களால் தாங்க முடியாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். தொழில் செய்கிற இடங்கள்ல, அதே போல் வீட்டில், வெளியில், உடன் பணிபுரிவர்கிட்ட, மேலதிகாரிகிட்ட, எல்லா இடத்துலையுமே மௌனம் சர்வார்த்த சாதகம். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாமே காலச்சக்கரத்தில் இதெல்லாம் கரைந்தோடுன்னு சொல்லலாம். உத்தியோகம், தொழிலில் புதிய திருப்பங்கள் ஒரு சிலருக்கு இருந்தாலும் கூட முதலீடு செய்யும் பொழுதும் பயணத்திலும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல உயர்கல்வியெல்லாம் படிக்கிறீங்க, அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம், நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 8ல் குரு இருந்து தன்னம்பிக்கை தைரியம் இருந்தாலும் கடின உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். டே டு டே லைஃப்லயே நீங்க ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் நிறைய சவால்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தொழிலாம் வைக்கிறோம், புதுசா முதலீடு போனோம், இல்ல புதுசா எதனா ஒன்று ஆரம்பிக்கணும்னாலும் நிறைய கவனம் தேவை. வேலையில ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா பொறுப்புகள் கூடும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சாலுமே எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். வேலையில உங்க திறமை முழுமையாக வெளிப்படும். திடீர் வேலை பலு, அலைச்சல், திருச்சல் இதெல்லாம் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் உங்க திறமைக்கான ஒரு சப்போர்ட்டு, ஆதரவு உடன் பணிபுரிகளோட கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது, அதனால அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கும். உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பும் உங்களுடைய அறிவு திறமையும் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் தான், உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை சீக்கிரம் கொண்டு தரோன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு மற்றவங்க சப்போர்ட்டோ இதுவோ இந்த காலத்தில் செல்லுபடியாகாது. உங்க உழைப்பு தான் உங்க உயர்வுக்கு வழி. அதே போல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவசரப்பட்டு எதுலையும் ஏற்கனவே அந்த முதலீடு தான் நல்லா, ஏன்னா பணத்தை விடக்கூடியதா இருக்குது. அதே போல வரவுக்கேற்று செலவை திட்டமிட்டு செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்துக்கு முடிவோ எடுக்கக்கூடாது. உணவுபூர்வமாக செயல்பட வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமும், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு மெடிடேஷன், யோகா ரொம்ப கவனம் சொல்லியாச்சு. குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். வீட்டில், வெளியில எல்லா இடத்துலையும் மௌனம் சர்வார்த்த சாதகம். சுறுசுறுப்பா இருந்து நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் உடல் சோர்வும் மனசோர்வும் தானா அலையா விருந்தாளியா சேரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஹயகிரீவர் வழிபாடு, இந்த மாதம் ஹயகிரீவர் ஜெயந்தி இருக்குது. அன்றைக்கு நீங்க ஏலக்காய் மாலை ஒரு 33 மாலை நீங்க கட்டி போட்டீங்கன்னா, எந்த ஒரு ஃபீல்டும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்களா அவங்களாக இருந்தாலும், 10th + 2 இருந்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்வு கல்விக்கு செல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு, அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன மலர் யூஸ் பண்ணலாம்னா, ஆரஞ்சு நிற ரோஜா, அதே போல கனகாம்பரம், இதை சூடும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும், அதே போல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். ஆண்கள் உடன் வைத்துக்கலாம். பெண்கள் ரோஜாலாம் நடுமத்தில தான் வைக்கணும். சரியா? தொங்க சைட்லலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யும் பொழுது தனுசுக்கு அருமையான அதிர்ஷ்டம் உங்கள் கையில் சொல்லலாம். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.